மனசால கோயில் கட்டினாலும் சரி, வெளியில் கோயில் கட்டினாலும் இறைவன் 2 இடத்துக்குமே போகிறாரு. இப்போ நம்ம மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். அதாவது நம்ம மனசுங்கிறது சிந்தனை. நம்ம சிந்தனையிலேருந்து நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும். நம்ம மனசார ஒருத்தருக்கு வீட்டில் முடியலைன்னா கூட மனசார பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக கடவுள் குணப்படுத்துவார். இறைவன்கிட்ட முறையிடணும். அதே மாதிரி மனசுக்குள்ளே சிந்தனை பண்ணால் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகலையே, கோயிலுக்கு போகாமல் நம்ம வீட்டிலே சாயம் விட்டுட்டு நம்ம இருக்கமே நினைக்கக்கூடாது. நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அப்போ துவண்டு போகாமல் நம்ம இறைவன்கிட்ட நம்ம மனசார வேண்டுனா கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். சரியா? இந்த பூசலார் பாருங்க, கோயில் கட்ட முடியல, பொருள் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கல, உடனே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டிட்டார். அந்த மனசுக்குள்ளே கோயில் கட்டினதுக்கு தான் இறைவன் பிரதிஷ்டை ஆனார். இறைவன் மூலஸ்தானத்தில் அமர்ந்து மக்களுக்கு ஆசி வழங்குறாரு. அதாவது மனசு, நம்ம சிந்தனை உயர்ந்த சிந்தனையோடு இருக்கணும். உயர்ந்த எண்ணத்தோட பிரார்த்தனை